மன்னவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன் தலையில யானை. அதே மாதிரி தான் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் தான் மாட்டிட்டு முடிக்கிறார். யாரு இவங்க சமூக நீதி காத்த போராளி திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள்? 2 சீட்டு தான் கொடுக்குறாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் 1.5 கோடி பேர் வச்சுக்கிட்டு வெறும் 2 சீட்டு வாங்கி நீ இருக்கிறன்னு சொன்னாக்கா அப்ப நீ தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் எப்படி கொடுப்ப? இங்க சென்செக்ஸ் எடுக்கும் போது எவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாலும் தெரிஞ்சிடும், எவன் ஆப்கானிஸ்தான்ல வந்தாலும் தெரிஞ்சிடும், எவன் பங்களாதேஷ்ல வந்தாலும் தெரிஞ்சிடும், யார் யார் ஸ்ரீலங்காவில் வந்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப உன் கையை எடுத்து உன்னையே கண்ணை கொத்திக்க வச்சுட்டாரு பிரதமர். தமிழ்நாடுங்கிறது ஒரு சத்திரம். பாகிஸ்தானர்கள் அதிகமாக வாழக்கூடிய, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வாழக்கூடிய ஒரு புகலிடமாக நீ தமிழ்நாடு மாறிடுச்சு. அதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதற்காகத்தான் இந்த சென்செக்ஸ். 25% 234 சீட்ல எவ்வளவு சீட்டு வாங்கணும்? கிட்டத்தட்ட 50 சீட் நீ வாங்கணும். 50 சீட்டு கொடுத்துருவாரா ஸ்டாலின் உனக்கு? உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு. இன்னும் கூட உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான். எனக்கு தெரிஞ்சு பாஜக உள்ள வந்துடக்கூடாது, RSS உள்ள வந்துடக்கூடாது, மோடி உள்ள வந்துடக்கூடாது, இப்படி இவங்க உள்ள வரக்கூடாது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் முதலமைச்சர், எனக்கு காலையில எந்திரிக்கவே எனக்கு பயமா இருக்கு, கண்ணை முழிச்சா நம்மால என்ன பண்ணியிருப்பானோ, ஏது பண்ணியிருப்பானோ, எதுல சிக்கி இருப்பானோ, எதுல சின்ன பின்னமாக இருப்பானோ, அப்படியே எனக்கு தூக்கம் கெட்டு போயிருது. தமிழகம் ஃபுல்லாவே நீங்க இந்த நிலைமை தான். ப்ளீச்சிங் பவுடர்ன்ற பேர்ல மைதா மாவை தெளிக்கிறாங்க. இதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, மைதா மாவு என்ன விலை விற்க தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சுற்றுலா பொருட்காட்சி. யாரு? விஜய் என்பவர் ஒரு சுற்றுலா பொருட்காட்சி. விஜய் வரானா நானும் போய் பார்ப்பேன். இது வந்து அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாக்கா மாறாது. இப்போ மேலேருந்து குதிக்கிறான் ஒருத்தன், மாலை போடுறான். அப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு? வகுப்பு சட்டத்துக்கு எதிராக மாவட்டம் எல்லா மாவட்டத்திலுமே அடுத்த நாளே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சார்ல. ஏன் அப்போ அப்பாவி செத்தான்ல 27 பேர், அவனுக்கே நீ ஆர்ப்பாட்டம் அறிவிக்கல? அப்போ இந்துக்கள்னா உங்களுக்கு இழிச்சவாயினா? நான் கேட்கறேன். 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு எங்கள் தலைவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா 300 கோடி நீ டாக்ஸ் கட்டிருக்கணும், ஏன் கட்டல? அப்போ இந்திய அரசை நீ ஏமாத்திருக்கிறியா? உன் மேல வழக்கு போடலாமா? இப்ப முகாந்திரம் இருக்கா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். 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 சார், இப்போ கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாகிருந்தா சொல்லிடணும். அது தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும். இப்போ அந்த கேஸ்ட் சென்சஸ்னால் முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப பலனடையக்கூடிய ஒரு ரெண்டு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா பாமக ஒன்று, இன்னொன்று திருமாவளவன் கட்சி. திருமாவளவன் அவர்கள் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு, இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் ஜாதி வாரி கணக்கெடுக்கிறது மிக்க நன்றி மோடி அவர்களே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதனால் அவர் என்னென்ன பலன் அடைவார்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பெரியார் தான் ஜாதியை ஒழித்தார், தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லைங்கிற மாதிரியும் பெரியார் தான் அனைத்து ஜாதியை ஒழித்தார்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் 2011 கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும் 447 ஜாதி இருக்கு. 447 ஜாதி. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா 3000 ஜாதிகள் இருக்கு. அதை துணை ஜாதிகளா பார்த்தீங்கன்னா 25,000 ஜாதிகள் இருக்கு. அதாவது 3000 ஜாதிகளுக்கு துணையாக 25,000 ஜாதிகள், கிட்டத்தட்ட 28,000 ஜாதிகள் கணக்கு வருது. தமிழ்நாட்டில் 447 எப்படா வந்ததுன்னு கேட்டாக்கா பெரியார் இருக்கும் போது தான் வந்திருக்கு. அப்புறம் பெரியார் தான் ஜாதியை ஒழித்தாருன்னு உங்களுடைய பாட புத்தகத்துல நம்மளை படிக்க வச்சு முட்டாளாக்கின இவங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அது இல்லாம வந்துட்டு யானை தன் மன்னவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன் தலையில யானை. அதே மாதிரி தான் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் தான் மாட்டிட்டு முடிக்கிறார். ஏன்னா 2011 கணக்கெடுப்பு பிரகாரம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னாக்கா 18 கோடி, கிட்டத்தட்ட 18.5 கோடி. அதுல பாத்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி பேரும், நகர்ப்புறத்துல வந்து 5 கோடி பேருமே எஸ்சி இருக்கிறாங்க. நான் சொல்ல தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் யார் இருக்காங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1,44,00,000 1,44,00,000 பேர் எஸ்சி பீப்புள் வந்துட்டு தமிழகத்துல 2011 கணக்கெடுப்பு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளவு வந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வந்திருக்கும். நீ ஒரு கோடியே 40 லட்சம் பேர் இருக்கும் போதே திருமாவளவனுக்கு 2 சீட்டு தான் கொடுக்குறாரு. யாரு? இவங்க சமூக நீதி காத்த போராளி திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள்? 2 சீட்டு தான் கொடுக்குறாரு. எவ்வளவு பேர் இருக்கா? தாழ்த்தப்பட்டவர் எவ்வளவு பேர் இருக்கா? தான் தான் தாழ்த்தப்பட்டவரோட பிரதிநிதி, நான் தான் தாழ்த்தப்பட்டவர் காவலன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் 2 சீட்டு வாங்குறாரு. 1.5 கோடி பேரை தமிழகத்துல வச்சுக்கிட்டு, தாழ்த்தப்பட்ட மக்கள் 1.5 கோடி பேரை வச்சுக்கிட்டு வெறும் 2 சீட்டு வாங்கி நீ இருக்கிறன்னு சொன்னாக்கா அப்ப நீ தாழ்த்தப்பட்டோட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் எப்படி கொடுப்ப?
இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நான் சொல்றேன் 2011 இருந்து சொல்றேன், இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல இருப்பான் எஸ்சி பீப்புள். அந்த மரியாதைக்குரிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் மேல. அப்ப நீ எத்தனை சீட்டு வாங்கணும்? எத்தனை சீட்டு இன்னைக்கு 2026 எலெக்ஷன்ல ஸ்டாலின் கிட்ட திருமாவளவன் எத்தனை சீட்டு வாங்குவார்? அது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அப்ப வாங்கிடுவாரா? இவர் கேட்டவன் அவர் கொடுத்துருவாரா? அப்ப யாருக்கு பிரச்சனை இது? இது திமுகவுக்கு தான் தலைவலி, பிஜேபிக்கு தலைவலி கிடையாது. நீ கேட்டா நான் கொடுத்துட்டேன். ஆனா பிஜேபிக்கு இதுல இன்னொரு லாபம் இருக்கு. என்ன லாபம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீ குடியுரிமை திருத்த சட்டத்தை நீ கொண்டு வரேன்னு சொன்ன ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல. இப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த வேலையை செய்வ. எப்படி? இப்போ சென்செக்ஸ் யார் எடுப்பா? தமிழக அரசு எடுக்கும். அந்தந்த மாநில அரசு எடுத்து அந்த அறிக்கை அங்க கொடுப்பாங்க. அப்ப நீங்க இங்க சென்செக்ஸ் எடுக்கும் போது எவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாலும் தெரிஞ்சிடும், எவன் ஆப்கானிஸ்தான்ல வந்தாலும் தெரிஞ்சிடும், எவன் பங்களாதேஷ்ல வந்தாலும் தெரிஞ்சிடும், யார் யார் ஸ்ரீலங்காந்து வந்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப உன் கையை எடுத்து உன்னையே கண்ணை குத்திக்க வச்சுட்டாரு பிரதமர். அப்போ நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? நீங்களே பண்ணுங்கன்னு மாநில அரசு சொல்லிச்சு. ஆனா மாநில அரசு அதை பண்ணல. இதுக்கு பிஜேபி பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப லாபகரமான செயல். இப்ப நீ எப்படி இருந்தா அறிக்கை கொடுத்தானே ஆகணும். இப்போ தமிழகத்துல 500 பாகிஸ்தானிகள் இருக்கிறதா மாநில அரசு சொல்ல மத்திய அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. அதுல அவங்களுக்கு வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போல குஜராத்தில் கூட 1200 சில பேர் இருந்தாங்க, அவங்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். அப்ப இந்த கணக்கெல்லாம் யார் கொடுக்கணும்? மாநில அரசு கொடுக்கணும். ஆனா மாநில அரசு இது வரைக்கும் கொடுக்கல. நேற்றுக்கு கூட 8 வங்கதேசத்தினர் கைது பண்ணிருக்காங்க. யார் கைது பண்ணிருக்கா? டெல்லி போலீஸ் வந்து இங்க கைது பண்ணிட்டு போயிருக்கு. தமிழக போலீஸுக்கு தெரியல, தமிழக அரசுக்கும் தெரியல இங்க எவன் வர்றான் எவன் போறான். சத்திரமாய் போயிடுச்சு. இது தமிழ்நாடுங்கிறது ஒரு சத்திரம். பாகிஸ்தானர்கள் அதிகமாக வாழக்கூடிய, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வாழக்கூடிய ஒரு புகலிடமாக நீ தமிழ்நாடு மாறிடுச்சு. அதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதற்காகத்தான் இந்த சென்செக்ஸ். இது ஏன் மத்திய அரசு இது இவ்வளவு தீவிரம் இதுல காட்டுதுன்னு சொன்னா இதுல தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர் இந்தியாவில் ஊடுருவி இருக்கிறான், அந்நிய நாட்டை சார்ந்த எவ்வளவு தீவிரவாதிகள் உள்ள இருக்கிறாங்கிறத இது கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது மாநில அரசு மத்திய அரசு கொண்டு வச்சே தவிர இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க இந்த வெற்றி எங்களுக்கு தான் நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. 2 விதத்துல நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீ எவ்வளவு சீட்டு கொடுக்க போற? ஸ்டாலின் அவர்கள் நீ எவ்வளவு சீட்டு கொடுக்க போறியோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதே போல உனது தமிழகத்துல நீ ஆளக்கூடிய தமிழகத்துல எவ்வளவு பாகிஸ்தானில் இருக்கிறான், எவ்வளவு வங்கதேசத்தில் இருக்கிறான், எவ்வளவு ஆப்கானிஸ்தான் இருக்கான், எவ்வளவு ஸ்ரீலங்காவுடைய இலங்கை தமிழர் இருக்கான்ற கணக்கை நீ கொடுத்தாகணும். அப்ப 2மே இவருக்கு தலைவலி தான். ஒரிஜினல் கணக்கை இவர் கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா மத்திய அரசோட மேற்பாடு நடக்க போகுது. அப்ப கொடுப்பாரா? அப்ப இவரே எனக்கு வேணும் கேட்டு இன்னைக்கு மாட்டி கொண்டு முடிக்கிறார். அப்ப திருமாவளவன் சமூக நீதி காத்த தான் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் வந்துட்டு அரணாக இருக்கக்கூடிய சொல்றேன். நீ 2 கோடி பேருக்கு 2 சீட்டு வாங்குறேன்னு சொன்னா எவ்வளவு வெட்கக்கேடான செயல். உன்னையே நம்பி இருக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிகமான எஸ்சி பீப்புள் யாருக்கிட்ட இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் கிட்ட இருக்கிறாங்க. அப்ப திருமாவளவன் அவங்களுக்காக நீ ஏதாச்சும் பண்ணணும்ல. கடைசி வரைக்கும் நீ ரவிக்குமார் மட்டும் தான் நிப்பீங்களா? உங்க 2 பேரை விட்டு ஆள் கிடையாதா? வேற எஸ்சி பீப்புளே கிடையாதா? அப்படி இருந்தா என்ன பண்ண ஆளு ஷாவனாஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்துற. அப்ப தாழ்த்தப்பட்ட இந்த பழங்குடியின மக்களுக்கு நீ என்ன பண்ண போற? இப்ப 2 கோடி பேர் இருக்காங்கன்ற ஒரு கணக்கு வரப்போகுது. அப்ப 2 கோடி பேருக்கு நீ 2026 நீ எவ்வளவு சீட்டு வாங்கணும்? கிட்டத்தட்ட 8 கோடி பேர்ல 2 கோடி பேர்ல எவ்வளவு பேர்? 25%. 25%க்கு 234 சீட்ல நீ எவ்வளவு சீட்டு வாங்கணும்? கிட்டத்தட்ட 50 சீட் நீ வாங்கணும். 50 சீட்டு கொடுத்துருவாரா ஸ்டாலின் உனக்கு? உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு. இன்னும் கூட உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான், இன்னும் கூட உனக்கு 2 சீட்டு தான். அப்படியே உனக்கு சட்டசபை தேர்தலில் 10 சீட்டுக்கு மேல உனக்கு கொடுக்கறது இல்லை. அப்ப இப்ப 2 கோடி பேர் எஸ்சி பீப்புள் இருக்கான்னு சொன்னாக்கா அவனுக்கு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதைத்தான் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார். ஆனா முட்டா பயல்களா, நாம இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கோம் தெரியுமா? நாம நினைச்ச ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வரலாம். ஆனா நமக்கு ஒத்துமை இல்லையாடா? தமிழகத்துல அப்பயே சொன்னார், இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம், நாங்க ஓட்டு போட்டா மட்டுமே இங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு முதலமைச்சராக வர முடியும். வேற யாரோட உதவியும் தேவையில்லை. ஸ்டாலினோட உதவி வேணாம், எடப்பாடியார் உதவி வேணாம், பிஜேபி உதவி வேணாம், யாரோட உதவியும் வேணாம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து 1.5 கோடி பேர் வாக்களித்தாலே இங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு முதல்வராக வர முடியும் ஆம்ஸ்ட்ராங் நீங்க சொன்னார். ஆனா திருமாவளவன் அடிச்சு சொல்றாரு சார், ஒரு தாழ்த்தப்பட்டவர் சிஎமாகவே முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதுதான் சார் இயலாமை. இவ்வளவு பேர் நீ வச்சிருக்கிறல்ல, நான் சொல்றது 2011 சென்செக்ஸ் படையிலே சொல்றேன். 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவர்களை ஒன்றிணைச்சு அவருக்கு அவ்வளவு ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த திமுக அவங்கள பிரித்தாலும் சூழ்ச்சியை பண்ணுது. அவங்க ஒன்னா சேர்ந்துட்டா திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப திருமாவளவன் போன்ற ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க. ஒரு
என்ன சொல்றது புரோக்கர், எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் தான். இவரை வச்சுக்கிட்டு இவர் தான் உங்க ஒட்டுமொத்த தலித்தோடைய காவலன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவர் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க, 2 சீட்டோட அவர் நிறுத்திடுறாரு. இதை புரிந்து கொள்ளாத திருமாவளவன் மீண்டும் மீண்டும் திமுகவின் கைப்பாவையாக, திமுகவுக்கு அடிமையாக, திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல 2 சீட்டு கொடுத்தா போதும் ஐயா, எனக்கு தெரிஞ்சு பாஜக உள்ள வந்துடக்கூடாது, RSS உள்ள வந்துடக்கூடாது, மோடி உள்ள வந்துடக்கூடாது, இப்படி இவங்க உள்ள வரக்கூடாது, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். உண்மைதான். நீ என்னைக்கு பாஜக உள்ள வந்துடும் சொன்னியோ அன்னைக்கே உன்னுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்றத ஸ்டாலின் புரிந்து கொண்டார். அப்ப நீ என்னதான் இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட தான் விழுந்து கிடப்ப. ஏன்னா நான் பாஜகவை எதிர்க்கிறேன், நீ பாஜக எதிர்க்க கூட தான் நீ இருப்ப. அப்ப பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தன் இன மக்களுக்கு துரோகத்தை செய்து கொண்டு போதா திருமாவளவன். அப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்களுக்கு தான் பிரச்சனையா முடியுமே தவிர பாஜகவுக்கு பிரச்சனையா முடியாது. ஓகே சார். ஆனால் இப்போ 2026 எலெக்ஷனுக்கு இப்பயே வந்து திமுக ரொம்ப ஆயத்தமாகிட்டு தான் தெரிய வருது சார். எல்லா மேடையிலையும் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும், எல்லா பக்கமுமே CCTV கேமராலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன விதத்துக்காக, எதுக்காக சார் இதெல்லாம்? அதாவது இது காலங்காலமாகவே இந்த விஷயத்தெல்லாம் திமுக பண்ணுது. இப்போ 3வது கண்ணாக CCTV கேமரா வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறான், பீர் விருந்து வைக்கிறான், பிரியாணி வச்சுட்டு பீர் வைக்கிறான். ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க மது ஒழிப்புன்னு சொல்கிறாங்க, இவங்க தான் சொல்கிறாங்க விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக கனிமொழி அக்கா தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் நடனா ஒரு கோவில் விழாவில் ஒரு ஆபாச நடனம் ஆடுறான் ஒரு திமுகவுடைய மாவட்டம். இப்படி திமுக என்றாலே ஆபாசத்தின் உச்சம், மதுவின் உச்சம், இவங்களுக்கு இதுதான் வேலையே. இது கீழ்மட்ட தொண்டர்லேருந்து மேல்மட்ட முதலமைச்சர் வரைக்கும் இவங்களுக்கு இதுதான் வேலை. முதலமைச்சர் இப்போதான் முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணார் எல்லாருக்கும் தெரியும். அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டாரு, அவர் டிவி சேனல்ல போய் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு முதலமைச்சருடைய பின்பற்றுகிற இவங்க தொண்டர்கள் எப்படி இருப்பான், ஒரு முதலமைச்சர் எப்படி இருப்பான், அப்படித்தானே இருப்பான். அப்போ பால்டாயில் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பால்டாயில பின்பற்றக்கூடிய தொண்டர் எப்படி இருப்பான், பால்டாயில் மாதிரி தானே இருப்பான். இதுதான் சாபக்கேடு, தமிழகத்தோட சாபக்கேடு. அதுதான் இப்போ ஒரு சொல்ல கொஞ்ச நாளைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் முதலமைச்சர், எனக்கு காலையில் எந்திரிக்கவே எனக்கு பயமா இருக்கு, கண்ணை முழிச்சா நம்மால் என்ன பண்ணியிருப்பானோ, ஏது பண்ணியிருப்பானோ, எதில் சிக்கியிருப்பானோ, எதில் சின்ன பின்னமாயிருப்பானோ, அப்படியே எனக்கு தூக்கம் கெட்டு போயிருது, தயவு செஞ்சு. அப்போ சிரிச்சாரு ஒருத்தர், சாரு பொன்முடி பக்கத்துல இருந்தா சிரிச்சாரு. ஆனா முடிஞ்சுது அவர் கதை. ஃபர்ஸ்ட் போனி அவர் தான். அப்போ திமுகவுக்கு இப்போதான் பிரச்சனையை உருவாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசா ஒன்றும் அந்த மீடியா கிடையாது. இன்னைக்கு மீடியாவோட ஃபோக்கஸ் முழுக்க திமுக கிடையாது. ஏன்னா மொத்த தவறுகளையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு திமுக தான். அது சாராயமாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, கற்பழிப்பாக இருந்தாலும் சரி, ரவுடிசமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தொழிற்சாலை எங்கடா இருக்குன்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் திமுக கிட்ட இருக்கு. அப்போ இன்னைக்கு வெறுக்க தொடங்கிட்டாங்க மக்கள். இது மாதிரி டெய்லி மக்கள் பார்த்தா சும்மா இருப்பாங்களாங்க? ஏங்க ஒரு மக்கள் பிரதிநிதி போயிட்டு நீ ஒரு ஆபாச நடனம் போயிட்டு நீ ஆடுறன்னு சொன்னா மக்கள் பார்க்குறாங்களா? மக்கள் பார்க்குறாங்களா? குழந்தைங்க பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க. எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? பீர் விருந்து வைக்கிற நீ தான் சொல்ற மதுவை ஒழிப்புன்னு சொல்ற, நீயே உன்னோட கட்சிக்காரனுக்கு பீரை ஊற்றி கொடுத்து குடிதாங்கிற, நீயே குடிதாங்கிற, அவனை குடிகாரன் ஆக்குறது நீ தான், அவனை விபச்சாரி ஆக்குறது நீ தான், அவனை வந்து கள்ளக்கடத்தல் ஆக்குறதுன்னு நீ தான், எல்லாமே நீ தான். இன்னைக்கு கள்ள நோட்டு அடிச்சுதான் ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்க. நேற்று யார் கைது படுத்தாரு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகளோட முக்கிய நிர்வாகி பெங்களூர்ல போய் கைது பண்ணி கூட்டு வராங்க. இது ஓடி போயிட்டான். 3 பேரை கைது பண்ணி என்னடா பண்ணு கேட்டாக்கா, இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் தான் இவ்வளவு பண்றான். இன்னைக்கு திமுக கூடிய கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு திருட்டுத்தனமான வேலை, மொன்னமாரித்தனமான வேலை, முடிச்ச வைக்கத்தனமான வேலை செய்யறதுல இந்த கூட்டணியை விடிச்சா ஆளே கிடையாது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் நீங்க அதிமுக கூட்டணியை பார்த்து, பிஜேபி கூட்டணியை பார்த்து நீங்க வைத்தறிச்சல்ல பேசுறாரு ஸ்டாலின். இதுதான் உண்மை. ஓகே சார். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அதே மாதிரி CCTV கேமரா இருக்கோ இல்லையோ, கேமரா முன்னாடியே மேயர் பிரியா அவர்கள் வந்து அது என்ன ப்ளீச்சிங் பவுடர்லாம் பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, அதுவும் நீங்கள் என்ன சேனல்ன்ற அளவுக்கு முதல்லாம் மினிஸ்டர்ஸ் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன திமுகவோட இதா சார்? முதல்ல நீ எந்த சேனல் அப்படி கேட்க ஆரம்பிச்சது தலைவர் அண்ணாமலை. அப்போ நிறைய பேர் விமர்சிச்சாங்க அவர். எந்த சேனல்லாம் தான் என்ன, அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை தான். அப்படின்னு மிரட்டுறீங்களா சேனலை? எந்த சேனல் கேட்டு அவங்கள ஏதாச்சும் பண்ணலாம் நீங்க மிரட்டுறீங்களான்னு கேட்டவங்க நிறைய பேர். யாரை பார்த்து? அண்ணன் அண்ணாமலையை பார்த்து திருமாவளவன் கேட்டிருக்காரு, பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு, அவங்க அமைச்சர்கள்லாம் கேட்டிருக்காங்க. யாரா என்ன மிரட்டுறீங்களா? காங்கிரஸோட செல்வ பெருந்தங்க கேட்டிருக்காரு. இப்போ இந்த அம்மா கேட்குது நீ எந்த சேனல்னு கேட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சேனலை முடக்கிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நிருபர் கேட்டா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அவர் வந்து பொய்யான கருத்தை ஒன்றும் சொல்லலை. தமிழகம் ஃபுல்லாவே நீங்க இந்த நிலைமை தான். ப்ளீச்சிங் பவுடர்ன்ற பேர்ல மைதா மாவை தெளிக்கிறாங்க. இதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, மைதா மாவு என்ன விலை விற்க தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர். நீ வாழ்த்துன்றே வாழ்த்து எழுத நாள் நீ எல்லாரும் பத்தி பேசலாமா? அதாவது கலப்படம்ன்றது எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு மக்களுக்கு இந்த ப்ளீச்சிங் பவுடரும் அது கூட கொஞ்சம் சுண்ணாம்பு கலப்பாங்க.
இது ரெண்டுத்தையும் கலந்து தான் வந்துட்டு அந்த காவா ஓரத்தில் அந்த அசுத்தமாக இருக்கிற இடத்துலலாம் போடுவாங்க. இதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இவனுக்கு ஏதோ மலிவாக கிடைக்குது, ப்ளீச்சிங் பவுடரை விட மலிவாக ஏதோ கிடைக்குது, அதை கலந்து போடுறாங்க. இன்னைக்கு அது அந்த மாதிரி பான்ஸ் பவுடராக போடுறாங்க. நீ வேணா ஒரு நாள் பூசிட்டு தெரியுமா அந்த பவுடரை? நீங்கள் கொடுக்குற பவுடரை உங்கள் வீட்டுக்குள்ளே தெளிச்சு பாரு. இல்லை அது பான்ஸ் பவுடரா இல்லையா நீ மூஞ்சில் போட்டு பார்த்தா தெரிஞ்ச போது ஏன் நிருபரை கேட்கணும்? இப்படி தாங்க தற்கூறிங்க. திமுகவில் யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, தற்கூறிகள் இவர்கள். திமுகவில் இருக்கும் அமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தற்கூறியாகத்தான் நடந்துக்கிறாங்க இது வரைக்கும். மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல அவங்களால முடியல. புரியுது. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள்ட்டுமே அந்த அவருடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவரையுமே வெறுப்பேற்றுற மாதிரி, அவரே எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அப்போ சொல்லியுமே மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே பண்ணுறாங்களே சார். எதனால் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு? ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அப்படி தாங்க தொண்டனும் இருப்பான். ஒரு தலைவன் நீ மட்டும் எப்படி ஓகியமாக வந்துட்டா, நீ நல்லவன், நீ வளரும்போது நல்லவனாக வந்து நீ என்னெல்லாம் சேட்டை பண்ண எல்லாமே அவங்களுக்கு இதுதாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாய் ஹீரோவாக நடிக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாய், நான் கேட்குறேன், ஒரு நாய் ஹீரோவாக நடிக்குதுன்னா இந்த நாய் இவர் கூட நடித்தது, இந்த நாய் இந்த படத்தில் நடித்து நீ ரோட்டில் கூட்டு போய் நிறுத்தினீங்கன்னா கூட கூட்டம் வரும். கூட்டம் வரும். அது நாயோ பன்னியோ குதிரையோ ஆடோ மாடோ சிங்கமோ புலியோ இந்த படத்தில் இது நடிச்சது நீ ரோட்டில் கூட்டு போய் நிறுத்தினாக்கா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சுற்றுலா பொருட்காட்சி. யார்? விஜய் என்பவர் ஒரு சுற்றுலா பொருட்காட்சி. அவர் வந்து மக்கள் பார்க்க வரும். யாராவது நான் கூட பிஜேபி காரனாக இருந்தாலும் சரி, நான் வந்து அதிமுக காரனாக இருந்தாலும் சரி, திமுக காரனாக இருந்தாலும் விஜய் வரானா நானும் போய் பார்ப்பேன். இது வந்து அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாக்கா மாறாது. இப்போ மேலேருந்து குதிக்கிறான் ஒருத்தன், மாலை போடுறான். அப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு? ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட இல்லை, ஒரு இப்படிதான் கட்சி நடத்தணுங்கிற ஒரு இது இல்லை, ஒரு தொண்டர்களே உங்க பேச்சை கேட்கலன்னா மக்கள் எப்படி கேட்பாங்க? நம்ம சிந்திக்கணும்ல. அப்போ அந்த அளவுக்கு தான் உன்னோட ஆளுமையா? இப்போ அஜித் இருக்கார் இல்லையா, எவர் எனக்கு மன்றம் வேண்டாம், ஏன் மன்றம் வேணாம்னு சொன்னாரு? ஒரு கட்டத்தில் அவர் சொல் பேச்சை யாருமே அவங்க கேட்கல. எல்லை மீறிய பாசம், எல்லை மீறிய அன்பு. ஒரு கட்டத்தில் மன்றத்தை டோட்டலாகவே கிடைச்சார். அது ஒரு பீக்கில் இருக்கும்போது, ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கும் போது, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் போது ஒரு தலைவன் தன்னோட ரசிகர் மன்றத்தை வேணான்னு சொல்றானாக்கா, ஏன் வேணான்னு சொன்னாரு? ஏன்னா இன்னைக்கு இந்த விஜய் ரசிகர் என்ன செஞ்சாலும் அதே தான் அவங்களும் செஞ்சாங்க. இவரை கேட்காமே நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவுன்னு போஸ்டர்லாம் வச்சு ஓட்டாங்க விஜய் அஜித்தை கேட்காமே. அப்போ முடிவு எடுத்தாரு, இந்த மன்றம் இருக்கிறதால தானே இதெல்லாம் பண்றீங்க, இந்த மன்றமே எனக்கு தேவையில்லைன்னு ஆண்மைத்தனமாக கலைச்சவர் அஜித். நேற்று கொடுத்த பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காரு? ஏன் வேலை நடிப்பு, என்னுடைய ரசிகர்களை நான் வந்துட்டு என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். அப்போ இது யார் குத்தி காட்ட, யாரை சொல்றாரு அவரு? நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் நடிக்க வந்திருக்கேன், அதுக்கு நான் பணம் வாங்குறேன், முடிஞ்சு அவ்வளோதான், நான் நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டேன். அதை வந்து நான் அவங்களை வந்து தவறாக பயன்படுத்த நான் விரும்பலை. இவர் ஹீரோவா இல்லை வந்துட்டு இப்படி டெய்லி நீ வரும்போதெல்லாம் ஒரு 4-5 பேர் செத்து போகிறான், நீ ஹீரோவா? சிந்திக்கணும்லங்க. அப்போ விஜய் என்ற ஒரு பிம்பம், மாய பிம்பம், அது ஒரு மாய, எப்படி திராவிடம் என்ற ஒரு மாய பிம்பமோ அதே போல விஜய் என்பது ஒரு மாய பிம்பம். அது வந்து வர 2026 தேர்தலில் அந்த பிம்பம் காணாமல் போயிடும். ஏன்னு கேட்டாக்கா, பேட்டி அவர் இப்போ பேட்டி கொடுத்துறாரு பாரு, பேட்டி கொடுத்துறாரு பாருனாங்க. யாரு? முதல் பிரஸ் மீட் என்ன பேசினார் அவர்? அதில் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரா? எந்த ஊடகம்னாச்சும் அவர் கேள்வி கேட்டுச்சா? எந்த ஊடகமாவது அவரை பகல்காமில் செத்தாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க ஏதாச்சும் கேட்டுச்சா? கேள்வி கேட்கறதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அவர் பதில் சொல்ல தெரியாதுங்க. ஏங்க, வகுப்பு சட்டத்துக்கு எதிராக மாவட்டம், எல்லா மாவட்டத்திலுமே அடுத்த நாளே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சார்ல. ஏன் அப்போ அப்பாவி செத்தாங்களா 27 பேர், அவனுக்கே நீ ஆர்ப்பாட்டம் அறிவிக்கல? அப்போ இந்துக்கள்னா உனக்கு இழிச்சவாயினா? நான் கேட்குறேன். நீ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஆனால் ஈஸ்டருக்கு வாழ்த்து சொல்ற, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற, இந்துக்கு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற. அப்போ உனக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம்? உனக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? நீ பெரியாரை நீ தூக்கி பிடிக்கிற, பெரியார் தான் இந்து மக்களை இழிவா பேசுறவரு, நீ பெரியாரை தூக்கி பிடிக்கிற. நான் என்ன கேட்கறேன்னா, பப்ளிக்கா ஒரு மேடையில் பேசுறாரு. யார் பேசுறாரு? ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஒரு வருடத்துக்கு 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார். யார் சொல்றா? ஆதவ அர்ஜுனா பொது மேடையில மக்கள் முன்னாடி விஜய் இருக்கும் போதே சொல்றாரு. விஜய் அதை மறுக்கல. 1000 கோடிக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 30%னா 300 கோடி. இவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கிற? 80 கோடி டாக்ஸ் கட்டியிருக்கிற. அப்போ யாரை ஏமாத்துறன்னு? 1000 கோடி எவ்வளவுங்க டாக்ஸ்? 30% 300 கோடி டாக்ஸ் கட்டியிருக்கணும். நீ 300 கோடி டாக்ஸ் கட்டாம 80 கோடி டாக்ஸ் கட்டி நீ மறுக்கல. என்ன 1000 கோடி சொத்து நான் சம்பளத்தை விட்டுட்டு வரல, நீ மறுத்தியா? மறுக்கல. அப்ப 1000 கோடி சொத்து, 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு எங்கள் தலைவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா 300 கோடி நீ டாக்ஸ் கட்டிருக்கணும். ஏன் கட்டல? 80 கோடி டாக்ஸ் கட்டியிருக்கிற. மீதி 220 கோடி டாக்ஸ் நீ ஏமாத்திருக்கிறியா? அப்போ இந்திய அரசை நீ ஏமாத்திருக்கிறியா? உன் மேல வழக்கு போடலாமா? இப்ப முகாந்திரம் இருக்கா? ஏன்னா நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேடையில தான் உன்னுடைய கட்சியோடைய தேர்தல் பொதுச் செயலாளர் பேசுறாரு.
அதை நீ மறுக்கல, அடுத்த நாள் கூட நீ மறுக்கல. அவர் வந்து 1000 கோடி சொன்னது சும்மா அதெல்லாம் கிடையாதுங்க, என் சம்பளம் எனக்கு என்னன்னு தெரியாது, வருமான வரி தாக்கல் நீ மறுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? 1000 கோடி சம்பளம் வாங்கிட்டு 300 கோடி டாக்ஸ் கட்ட, 80 கோடி டாக்ஸ் கட்டுறா, நீ அரசாங்கத்தை ஏமாத்துற. உங்ககிட்ட உன்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டா உன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நீ இப்ப இருக்க அரசாங்கத்தை நீ ஏமாத்துறன்னு சொன்னா நாளைக்கு அரசாங்கமே உன் கையில வந்தா நீ என்ன பண்ணுவ? இந்தியாவை வித்துற மாட்டியா? அப்போ உங்ககிட்ட எப்படி நான் நாட்டை கொடுக்க முடியும்? நம்ம சிந்திக்கவே வேணாமா? அப்போ அப்பதான் உன் பெருமைக்காக சொன்னாரா? அப்ப நீ 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரலையா? ரெண்டு கான்செப்ட் இருக்கா இல்லையா? அவர் 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தா நீ 300 கோடி டாக்ஸ் கட்டியிருக்கணும். நீ 1000 கோடி நான் பெருமைக்கு சொன்னா போய் சொல்றப்ப, அப்போ உன் தலைவனுக்காக நீ இப்பயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட. நீ ஒன்னும் எம்பி ஆகல, எம்எல்ஏ ஆகல, மினிஸ்டர் ஆகல, இப்பயே உன் தலைவனுக்காக நீ இவ்வளவு போய் சொல்றேன்னு சொன்னா உன் பேச்சை எப்படி மக்கள் நம்புவாங்க? ஆத வரைச்சு நான் பேசுறது எல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புவாங்க? அப்போ போய் 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர சொல்றது பொய்யா, இல்ல 1000 கோடி சம்பளம் வாங்கிட்டு 300 கோடி டாக்ஸ் கட்டாதது பொய்யா? ஆனால் சார் இவ்வளோ விஜய் விமர்சனிக்கும் போது எல்லாரும் பாஜகவே விமர்சிக்கிறீங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயுடன் கூட்டணி வருவது பற்றி இன்னும் 1 வருடத்தில் தெரிந்துவிடும் அப்படின்றாரு. மேபி கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க சார் அப்புறம்? இல்லை சார், அதாவது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், கொள்கைகள் வேறு, கூட்டணி என்பது வேறு. கூட்டணியில யார் கூட ஒன்றா சேருவாங்க. திமுகவும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க ஒரு காலத்துல, இல்லைன்னு மறுக்க முடியுமா? பண்டார பரதேசி கட்சின்னு சொன்னாங்க, கலைஞரே சொன்னாரு பிஜேபியை பார்த்து. இன்னைக்கு அந்த பண்டார பரதேசி கட்சி கூட கூட்டணி வச்சு 10 மினிஸ்டர்ல 5 வருஷம் ஓட்டலையா அவரு? அது மாதிரி இந்த கூட்டணின்றது வந்துட்டு திமுக விரட்டுவதற்கு எந்த சக்தி கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி எடப்பாடியும் சொல்லியிருக்கிறாரு, முன்னாள் இவர் நம்ம அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நயினாரும் சொல்லியிருக்கிறாரு, நம்ம தேசிய தலைவரும் சொல்லியிருக்கிறார், அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டணின்னு வரும்போது கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கையில பார்த்து கூட்டணி வச்சா இந்தியாவில் யாரோட ஆட்சியுமே இருக்காது. எங்கேயுமே தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி நடக்காது. கொள்கைகளை பார்த்து, ஏன்னா கொள்கை முரண்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அவன் கூட்டணியில் பங்கு கேட்கறான், ஆட்சியில பங்கு வேணுங்க, நீ கொடுத்துட்டியா? இல்ல அப்போ அதுவே கொள்கை முரண்பாடு தானே. அப்போ எப்படி ஒத்துக்க முடியாது? அப்போ கொள்கை முரண்பாடு இருக்கிற கட்சி கூட கூட்டணி வைக்க கூடாதான் எதுவும் கிடையாது. கூட்டணி வேறு, கொள்கைகள் வேறு. அப்போ விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி சீமான் வந்தாலும் ஏற்றுக்குவீங்களா? யார் வந்தாலும் ஏற்றுக்கலாம் சார். ஏன்னா நம்மளுடைய இலக்கு திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவது இவங்க தான். இன்னைக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கட்டாய தேர்ச்சி வேணும்னு கேட்குற, உனக்கு சிபிஎஸ்சி என்ன சம்பந்தம்? நீ ஏன் கேட்குற? நாங்கள் கூட தான் சொல்கிறோம், உன்னுடைய தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்குறோம், நீ ஏன் கொண்டு வரியா? அப்போது நீ சிபிஎஸ்சி கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? மத்திய அரசு சொல்கிறத நீ கேட்டினா நீ சொல்கிறத மத்திய அரசு பரிசீலிக்கலாம். நீ மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வானாக்கா நீ முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் சிபிஎஸ்சியில் வந்துட்டு அது அவங்க விருப்பம், அது அந்த மக்களோட விருப்பம், சிபிஎஸ்சியோட விருப்பம். அவங்க வந்து ஒரு முடிவை கொண்டு வராங்க, என்னென்னு 1ஆவதுலேருந்து 3ஆவதுக்கு மேலே வந்துட்டு கட்டாய தேர்ச்சிலாம் கிடையாது. கட்டாய தேர்ச்சி என்னன்னா 2 தடவை, ஒரு தடவை இவனுக்கு பொய் சொல்கிறாங்க, திரும்ப பொய், 2 தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2 தடவை ஃபெயில் ஆனால் தான் திரும்பி அதே கிளாஸில் இருக்க போகிறேன். ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டு 2ஆவது தடவை ஃபெயில் ஆவானா? எப்படியாச்சும் தேர்ச்சி ஆக மாட்டானா? இந்த பகுத்தறிவு இவன் பகுத்தறிவு சொல்கிறானுங்க, இது கூட தெரியல இவங்களுக்கு. அப்போ மடை மாற்றானுங்க பாருங்க, எவ்வளவு கெட்ட பேரை உருவாக்குறாங்க. அதாவது பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், பிஜேபிக்கு ஒரு அசிங்கத்தை உருவாக்கணும், மக்களிடையே பிஜேபியை வந்துட்டு ஒரு வேற மாதிரி கொண்டு போகணும். இந்த பகல்காம் தாக்குதல் எடுத்துங்க, பிரதமர் பீகாருக்கு எதுக்கு போயிட்டாரு? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. தற்கூரிகளே, முட்டாள்களே, அது தேர்தல் பிரச்சாரமே கிடையாது. தேர்தல் அறிவிச்சாங்களா? பீகார்ல தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிச்சிச்சா? இந்த தேர்தல் நடந்து அறிவிச்சாங்களா? கிடையாது. அவர் போனது மக்கள் நலத்திட்டத்தை துவக்கி வைக்க போனார். அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. இல்லைன்னா துபாயில சுத்தி பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்திருக்க மாட்டார். எதுக்கு பாதியிலே வந்தார்? அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி திசை திருப்புறான் பாருங்க. அங்க தேர்தலை ஒன்று அறிவிக்கல, எங்க பீகார்ல தேர்தல் அறிவிக்கல. எனக்கு தெரிஞ்சு பீகார், தமிழ்நாடு, கேரளா எல்லாத்தையும் ஒன்றா தான் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேர்தலை அறிவிக்காத இடத்துல போயிட்டு இப்போ இங்கே கூட ராமேஸ்வரம் வந்தார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர் இங்கே பாம்பன் பாலத்தை அந்த தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்தார். அதே போல அங்கே போனார். ஏங்க இது புதுசு கிடையாதுங்க. அவங்க தாய் இறந்தப்பவே 4 மணி நேரத்தில் திரும்ப மக்கள் நலத்திட்டத்தை தூக்கத்து எங்கே போனார்? அவருடைய ஆளக்கூடிய மாநிலத்துக்கு போல, மேற்கு வங்கத்துக்கு போனார். எதிர்கட்சி இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் தான், அங்கே போனார். அந்த மாதிரி பாரத பிரதமர் அவரை போய் கூச்சமே இல்லாமல், அதாவது இந்த மாதிரி ஈன பிறவிகளுக்கு இப்படி தாங்க தோணும். ஒருத்தர் நல்லது செஞ்சால் அதை கெட்ட விதமாக தான் பேச தோணும். இது வந்து இந்த தற்குறிகள், இந்த பகுத்தறிவுகளுக்கு இப்படி தான் பேச தோணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் அது தேர்தல் பிரச்சாரமே கிடையாது. அது தேர்தல் பிரச்சாரம் கிடையாது. அது வந்து மக்கள் நலத்திட்டம் வழங்குற விழா. அதை வந்து மாற்ற முடியாது, அதை வந்து நிறுத்த முடியாது. மக்களுக்காக கொடுக்க வேண்டிய திட்டம், அதை கொடுக்கறதுக்கு போறாங்க. அங்கே தேர்தல் பிரச்சாரமாக பேசினாரு, அங்கே போய் பிஜேபி ஓட்டு போடுங்க பேசினாரு, இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பேசினார். அவங்க நலத்திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு கொடூரமான விஷயம் இருக்கும், நீங்களாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
ஒரு விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம், அங்கே போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னாரா? பிஜேபிக்கு அங்கே போய் ஓட்டு கேட்டாரா? அங்கே ஏதாச்சும் கூட்டணி தலைவர்கள் இருந்தாங்களா? என்னங்க எவ்வளோ அபத்தம் இது! அப்போ எவ்வளோ பெரிய பொய்! தேர்தலே அறிவிக்காத ஒரு மாநிலத்துக்கு எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவார் அவர்? இதை கேட்க யாராவது தாண்டி இருக்கிறாங்க? எவனா பேசுறான பார்த்தீங்களா? இதை எந்த மீடியானா கேட்குதா? ஒரு மீடியா தான் ஏங்க அது தேர்தல் பிரச்சாரமே இல்லைன்னு எந்த மீடியானா பேசிச்சாது? இதனால தான் விஜயகாந்த் சொன்னார் இந்த மீடியாவை பற்றி. என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு வார்த்தை, விபச்சார ஊடகங்கள் சொன்னார். விஜயகாந்த் சொன்னார், இவங்க நீங்களா இப்படி தான். ஏன் ஒருத்தராச்சும் கேள்வி கேட்க வேண்டியதானே? எத்தனை சேனல் இருக்கு ஏங்க? அவருக்கு அங்கே தேர்தலே அறிவிக்கலையேங்க, அது எப்படி தேர்தல் பிரச்சாரம் சொல்லுவீங்க? எந்த சேனலாவது டிபேட் நடத்தினானா? எந்த சேனலாவது கேள்வி கேட்டானா? ஏன் கேட்கல? இன்னைக்கு வரைக்கும் கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாருன்னு சொல்லிட்டு தெரியுறான். அப்போ பொய். மக்கள் கிட்ட இந்த மாதிரி பொய்யை சொல்லி பிஜேபியை தமிழகத்துல நுழைவிடாம பண்ணணும், பிஜேபிக்கு கெட்ட பேர் ஆக்கணும். மோடி என்றாலே அவர் வந்துட்டு கெட்டவர் தான் ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்கிறதா இந்த செய்தி சேனல்களுடைய விருப்பம். இது திமுக போடு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இந்த செய்தி சேனல் இப்படிதான் பண்றான். இதான் உண்மை. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் கிடையாது, தேர்தலே அறிவிக்கல. அப்புறம் எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்க? இது நயினார் நாகேந்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமே சார். இது எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். இதை எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு அமையாமல் இருந்திருக்கலாம். அதை கேள்வி அவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். கேள்வி கேட்கும் போது தான் நம்ம பதில் வரும். நான் சொன்னேன்னா நயினார் சொன்னான்னா நானும் ஒரு தொண்டன், எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இப்போ என்கிட்ட எனக்கு ஒரு ஆதங்கம் நான் சொல்லிட்டேன், அவர்கிட்ட அந்த கேள்வி வரும்போது அவரு கண்டிப்பாக சொல்லுவார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பண நேரத்தை இளைய பாரதம் மேல் மிக்க நன்றி. நன்றி.